ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நரைமுடி இருக்கிறவங்க நம்ம கடையில் டை வாங்கி அடிக்கிறதால சைடு எஃபெக்ட்லாம் நிறையா இருக்குது. இதை இயற்கை முறையில் எப்படி நம்ம டை தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பாருங்கள், மருதாணியும் கரிசலாங்கண்ணி இலையும் நான் காய வச்சுருக்கேன். இது கிடைக்காதவங்க கடையில் பவுடராக விற்கும், அதை வாங்கிக்கிங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வெங்காயத்தோடைய தோல் தான் இது. வெங்காயத்தோட தோல் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் கிடைக்கல, நெல்லிக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி அவுரி பொடி. இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா நல்லா கருவை வறுத்துக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தோலை வறுத்துக்கலாம். நல்லா கருப்பு ஆகிற வரைக்கும் வறுக்கணும். புகைலாம் நிறையா வரும். வெங்காயத்தோல் கருப்பாயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். அதே கடாயிலே கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை பிளாக் கலரில் ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ காய வச்சுருந்த மருதாணியும் கரிசலாங்கண்ணி இலையும் போட்டுக்கலாம். கரிசலாங்கண்ணியும் மருதாணியும் நல்லா கருப்பாயிடுச்சு. இதில் நிறையா இந்த திங்ஸ் எதுவுமே கிடைக்கல, கொஞ்சம் தான் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறவங்க வந்து கருவேப்பிலை, நெல்லிக்காய் பவுடர், வெங்காயத்தோல் இது மட்டுமே கூட வறுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இது அப்பப்போ அரைக்கணுன்னு அவசியம் இருக்காது. நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா கருவை வச்சு அரைச்சி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம முடிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அவுரி பொடியும் ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடியும் போட்டிருக்கோம். அது கூட ஒரு 7-8 கிராம்பு. இந்த கிராம்பு போடுறதுனால தலையில் இருக்கிற பூச்சி வெட்டுலாம் இறந்துடும். இந்த பொடுகு இருக்குது, பொடுகு தொல்லை, பூச்சி வெட்டு இருக்கிறது, அதெல்லாம் சரியாகும். இதையும் அப்படியே நம்ம கருப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்தெடுக்கலாம். இந்த பவுடரும் நல்லா கருப்பாகி வந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடராக வச்சுக்கலாம். நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கோங்க. அந்த பொருட்கள் கூடவே இந்த ஒரு 5 பாதாமையும் வறுத்து நம்ம போட்டுக்கலாம். இந்த பாதாம் போட்டதுனால முடி வளர்ச்சியும் நல்லா தூண்டும். பாதாமை உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டு போட்டோம்னா சீக்கிரம் கொஞ்சம் வரும். இந்த அரைச்சி வந்துருச்சு. இந்த பவுட்ரு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு கத்தாழை ஜெல் எடுத்துக்கலாம். கடையில் வாங்குறத விட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்பவே நல்லது. கத்தாழை ஜெல் எடுத்துக்கலாம். அது கூட நம்ம எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த கத்தாழை ஜெல் எடுத்தாச்சு. அதுலேயே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் தான். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் அந்த மருதாணி, செம்பருத்தி தழை இதெல்லாம் போட்டு காய்ச்சி வச்சுருக்கிறதுனால அந்த எண்ணெய் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட ஒரு ஸ்பூன் இந்த அரைச்சி வச்சுருந்த பவுடரை கலந்துக்கலாம். இது ஜென்ஸு தலைங்கிறதுனால இந்த பவுடரே போதுமானதாக இருக்கும். லேடிஸ்லாம் போடணுன்னா அதுக்கேற்ற மாரி நீங்கள் கலந்துக்குங்க. நல்லா கலக்கினா இதுமாரி ஜெல்லி பதத்தில் வரும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் தலையில் போட்டு 1லேருந்து 1.5 மணி நேரம் தலையிலே ஊற வைக்கலாம். ஊற வச்சதும் நம்ம மேக்ஸிமம் ஷாம்பு போட தேவையில்லை. மொதல் நாளே இல்லை ஷாம்பு போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க மொதல் நாள் குளிச்சுட்டு மறுநாள் வந்து இந்த டையை அழிச்சு தலையில் போட்டுக்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு சும்மா தலைக்கு ஊற்றினா போதும். இதுமாரி வாரத்துக்கு 2 முறை செஞ்சால் போதும். முடி நிரந்தரமாக கருப்பாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.